பௌர்ணமி நாள் பல்வேறு காரணங்களுக்காக ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. பௌர்ணமி அன்று சந்திரனின் ஈர்ப்பு விசை மற்ற நாட்களை விட அதிகமாக இருக்கும். இதனால் கடல்களில் பேரலைகள் உருவாகும். சந்திரன் மனதின் காரகன், அதாவது மனதை ஆள்வோன் என்ற ஜோதிடத்தில் கருதப்படுகிறது. முழு நிலவின் தாக்கம் மனித மனதிலும் உடலிலும் பிரதிபலிக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த நாளில் மனம் அமைதியாகவும் சாந்தமாகவும் நிறைவாகவும் இருக்கும் என்று கூறப்படுகிறது. பௌர்ணமி அன்னைக்கு பக்தியும் தியானமும் செஞ்சால் அதனோட பலன்கள் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. மனசு விரிவடைந்து வெளிப்படும் சக்தி அதிகமாக இருக்கிறதுனால ஆன்மீக பயிற்சிகளுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு கௌதம புத்தர் தனது ஞானோதயத்தை ஒரு பௌர்ணமி நாளிலேயே பெற்றதாக கூறப்படுகிறது. பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலை போன்ற தலங்களில் கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பானது. சூரியன், பூமி, சந்திரன் ஆகியவை ஏறக்குறைய ஒரே நேர்கோட்டில், சூரியனும் சந்திரனும் மற்றும் அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்டில் இருக்கும்போது தான் பௌர்ணமி ஏற்படுது. அன்னைக்கு சந்திரன் முழுமையாக ஒளிரும். இந்து நாட்காட்டின்படி இது சுக்லபட்சம், அதாவது வளர்பிறையில் 15வது திதி. பண்டைய காலங்களில் முழு நிலவின் வெளிச்சம் காரணமாக அந்த பௌர்ணமி அன்னைக்கு மக்கள் வீடுகளிலிருந்து வெளியே வந்து நீர்நிலைகளின் கரைகளில் கூடி பொழுதை கழித்து ஒன்றா இருந்து ஒரு கொண்டாடும் வழக்கம் இருந்திருக்கு. அதனாலேயே பௌர்ணமி என்ன ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடப்பட்ட காலங்கள் இருந்திருக்கு. ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது. அதுக்கு வெவ்வேறு விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. சித்திரை மாதத்தில் வர்ற பௌர்ணமிக்கு சித்ரா பௌர்ணமின்னு பேர். அது சித்திரகுப்தரை வணங்கும் சிறப்பு நாள். அதே மாதிரி புத்த பௌர்ணமி இருக்குது, கௌதம புத்தர் ஞானம் பெற்ற நாள். குரு பௌர்ணமி இருக்குது, குருவை வழிபடுவதற்கு உகந்த நாள். அதே மாதிரி ஐப்பசியில் வர்ற இந்த பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும் நாள். இந்த சிவபெருமானுடைய அன்னாபிஷேகத்தை பார்த்தீங்கன்னா நம்ம நேரில் கண்டு அந்த சிவபெருமானை அன்னாபிஷேகம் பண்ணும்போது தரிசனம் கிடச்சிச்சின்னா நம்மளுடைய தலைமுறைக்கும் பசி பட்டினி இருக்காது அப்படின்னு ஒரு ஐதீகமும் இருக்குது. அதனால் எந்த ஒரு நல்ல காரியம் செய்யணும், எந்த ஒரு விசேஷம் செய்யணும் அப்படின்னாலும் வளர்பிறையில் குறிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு செய்கிறது ரொம்ப 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 சிறப்பு. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்.